ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் வெண்டிக்காய் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வெண்டிக்காய் கிரேவி செய்கிறதுக்காக 200 கிராம் வெண்டிக்காய் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கிளாத் வச்சு கழுவி வச்சுருக்க எல்லா வெண்டிக்காய்களையும் தண்ணி இல்லாமல் சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கலாம். வெண்டிக்காய் ஏற்கனவே வளவளப்பாக இருக்கனால தண்ணியோட வதக்கினோம்னா இன்னுமே ரொம்ப வளவளப்பாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லா வெண்டிக்காய்களையும் இது போல் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுருக்க எல்லா வெண்டிக்காய்களையும் இது போல் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் வெண்டிக்காய் வதக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெண்டிக்காய், அது எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துடலாம். வெண்டிக்காய் வதங்குறதுக்காக 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெண்டிக்காயை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெண்டிக்காயை வதக்கி செய்யும்போது வளவளப்பு இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெண்டிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி கிரேவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெண்டிக்காயை விரும்பி சாப்பிடுவாங்க. கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெண்டிக்காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். வெண்டிக்காய் கிரேவி செய்கிறதுக்காக அதே கடாயில் தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். கடுகுளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 4 பூண்டு பல்ல தோல் உரித்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் எண்ணெயில் சேர்த்துடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எண்ணெயில் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தோட கலர் நல்லா மாறுற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிகினர்ஸ் இந்த வெண்டிக்காய் கிரேவியை ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சிம்பிளான மெத்தடாக இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம்லாம் நல்லா கண்ணாடி பழத்துக்கு வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இது கூட நல்லா பழமான தக்காளி பழமாக ஒன்று எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எண்ணெயில் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெண்டிக்காய், அது எல்லாத்தையுமே தக்காளி கூட சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா மசாலா பொடியும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். கிரேவிக்கு 2 ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வெண்டிக்காய் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு தண்ணி எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். கமன்னு சூப்பராக வெண்டிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணிவிட்டு தூவி விட்டுடலாம். வெண்டிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.